என்ன மச்சான் இன்னும் அந்த சிம்ஸ் பேல காணோம்? அதான் தெரியல மச்சான், வருமா வருவான். வந்துட்டீங்களா எல்லாரும்? சரி இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். ஆரம்பிக்கலாங்களா? நானும் ரொம்ப வருஷமா பாக்குறேன், வெறும் பில்டப் மட்டும் தான் குடிக்கிறீங்க. அந்த பிசினஸ் பண்ணலாம் இந்த பிசினஸ் பண்ணலாம், ஆனா ஒரு காரியமும் நடந்த மாதிரி இல்ல. எல்லாரும் நம்ம வயசுல இருக்கிறவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க மச்சான். ஆளாளுக்கு ஐடில வேலை கிடைச்சிட்டுன்னு போயிடுறானுங்க, ஜாலியா ட்ரிப்பு கிப்புன்னு எல்லாம் போறானுங்க. நம்ம தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். No words. Crying is only coming. பேசாம எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா, அப்படி பண்ணுவோமா? இந்த ஐடியா மச்சான் சொல்லு சீக்கிரம். நம்ம ஏன் இந்த விஜய் சித்து அண்ணன் மாதிரி நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிக்க கூடாது? அவங்கள மாதிரி வேற வேற ஊரு வேற வேற கண்ட்ரின்னு சுத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுலயே நமக்கு வருமானமும் வந்துடும். யூடியூப்ல என்ஜாய்மெண்ட் வச்சு காசு வச்சு. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியா மச்சான், மாசா இருக்கு, கண்டிப்பா நம்ம பண்ணலாம்டா. டேய் மச்சான், அதெல்லாம் சொல்றதுக்கு தான்டா நல்லா இருக்கும். ஆனா நிஜத்துல நடக்காதுடா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்கலாம் நிறைய கண்டென்ட் யோசிச்சு அவங்கலாம் பெரிய பெரிய ஆளுங்க. நம்மளால அப்படி இருக்க முடியாதுடா. விளங்கும்டா நாரப்பயல. ஆரம்பிச்சுட்டான்டா நெகட்டிவ். எதை திறந்தாலும் உன் வாயில நெகட்டிவ் தவிர எதுவும் வராதாடா? நெகட்டிவா சொல்லல மச்சான், உண்மையே தான் சொன்னேன். பிராக்டிக்கலா என்ன பாசிபிளோ அதை தான்டா சொன்னேன். அப்புறம் நீ வாய மூடுறா, எல்லாம் நடக்கும் அதெல்லாம். அப்துல் கலாம் சார் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா மச்சான் சொல்லி இருக்காரு. எது? அப்புறம் என்ன, நம்மளும் பல்லன் பிளாக்ஸ்னு ஆரம்பிக்கிறோம், லட்சமா சம்பாதிக்கிறோம். அது சரி. தீபெல்லாம் உன்னை பெயிண்ட் அடிக்க சொன்னா இங்க வந்து கறி பேசிட்டு இருக்கியா? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய மாட்டியா? அப்போ ஒழுங்கா இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம், உனக்கு சம்பளமே கிடையாது. ஐயோ சார், தெரியாம பண்ணிட்டு சார், சம்பளத்துல கையை வச்சிடா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, டீ குடிக்க வந்தேன் சார். இந்த வந்து இன்னைக்கு வேலையை முடிச்சிடுறேன் சார். கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். டேய் பரோ, என்னடா இங்கே வந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்க? அங்க பாரு, அவளை கிளாஸ் இருக்கு, அடுத்தவங்க டீ போட்டு உட்காந்துமா, யார் கழுவா? சம்பளம் வேணுமா வேண்டாமா? ஐயோ இதோ வரேன் சார். சரி மச்சான், நீ போ, நானும் எப்பவும் போல வேலை தேட போறேன். பண்ணி வர முடியாது நம்மளால.